உலகின் அதிநவீன 5 ஆயுதங்கள். லேசர் வெப்பன் சிஸ்டம். யுஎஸ் நேவியால் 2014 பயன்பாட்டுக்கு வந்த அதிநவீன தொழில்நுட்பமே இந்த LAWS. இந்த அதிநவீன ஆயுதத்தை USS ஸ்போர்ட்ஸ் என்ற கப்பலில் பயன்படுத்துகின்றனர். லேசர் வெப்பன் சிஸ்டத்தினால் 930 கிலோவாட் வரை சக்தியை 3 நிமிடத்திற்கு தொடர்ந்து வெளியிட முடியும். இந்த லேசர் கதிர்கள் ட்ரோன், UAV, சிறிய ரக கப்பல்களின் இன்ஜின்களை சேதப்படுத்தும் திறம் பெற்றது. 2025 1 மெகாவாட்டிற்கும் அதிக சக்தி வாய்ந்த லேசர் கதிர்களை உற்பத்தி செய்யும் கருவிகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது US நேவி. சப்மரைன் ஏர்கிராப்ட் கேரியர். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் I-400 கிளாஸ் சப்மரைன் என்ற விமான தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தியது. இந்த கப்பலை இசுரோகு யமமோட்டா என்ற ஜப்பான் கமாண்டர் முதலில் போரில் பயன்படுத்த திட்டமிட்டார். இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஒரு முறை எரிபொருளை நிரப்பினால் ஜப்பானில் இருந்து மொத்த உலகையும் சுற்றி வர முடியும். அதேபோல ஜப்பானில் இருந்து அமெரிக்காவிற்கு 3 முறை சென்று வர முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலில் 3 M6A1 சிரன் ரக விமானங்கள், 3 விமானத்தை தாக்கும் ஆன்டி ஏர்கிராப்ட் கன்கள், 3 ட்ரபிடோ என்றழைக்கப்படும் நீர்மூழ்கி பீரங்கி இருந்தது. ஆக்டிவ் டெனியல் சிஸ்டம். ADS என்ற ஆயுதம் கொலை செய்யும் தன்மையுடைய ஆயுதம் கிடையாது. இதனை நான் லெதல் வெப்பன் என்பர். 95 GHz அளவுடைய வேவ்களை 3.2 மில்லிமீட்டர் வேவ்லென்த் அளவில் ஒரு நபர் மீது பாய்ச்சினால் அவருக்கு உடல் உறுப்பு எரிவது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். இதனால் அந்த நபர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுவார். இந்த ADS-ஐ 1 கிலோமீட்டர் தொலைவு தள்ளியிருந்தே மற்றவர்கள் மீது பாய்ச்ச முடியும். இந்த ஆயுதத்தை கலவரக்காரர்களை கலைக்க பயன்படுத்துகின்றனர். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கூட்டத்தில் இருக்கும் எவரேனும் ஒருவர் மீது மட்டும் பயன்படுத்தவும் முடியும். ஸ்பேஸ் கன். அல்மாஸ் என்பது ரஷ்யாவின் ரகசிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கும் திட்டம். இந்த திட்டத்தை 1960 ரஷ்யா தொடங்கியது. இந்த திட்டத்தில் மனிதர்கள் தங்கி வேலை செய்யும் 3 ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரஷ்யா உருவாக்கியது. இதில் சல்யூட் 3 என்ற 2வது விண்வெளி ராணுவ மையத்தில் 23 mm துப்பாக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கியை கொண்டு ஒரு நிமிடத்திற்கு 2600 ரவுண்ட் வரை சுட முடியும். சல்யூட் 3 ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு செயலிழந்த செயற்கைக்கோள் மோத வந்தபோது அதனை சல்யூட் 3 பொருத்தப்பட்டிருந்த துப்பாக்கியை கொண்டு செயற்கைக்கோளை தூள் தூளாக்கினர். சல்யூட் 3 ஸ்பேஸ் ஸ்டேஷன் உளவு பார்க்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. X-37B. X-37B என்பது பலமுறை பயன்படுத்த முடிந்த ஒரு விண்கலம். இந்த விண்கலம் விண்வெளியில் 717 நாட்களுக்கு மேல் விண்ணில் பறக்கும் திறன் கொண்டது. இந்த X-37B-ஐ முதலில் நாசா தொடங்கியது. ஆனால் 2004 இதனை US மிலிட்டரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த X-37B எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது US மிலிட்டரி இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இது உளவு பார்க்க, ஆன்டி சேட்டலைட் மிசைல்களின் தாக்குதலை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று நம்பப்படுகிறது.